ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கல்யாணத்துக்காக ஊருக்கு போக வேண்டியிருந்தது. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேக் பண்ணேன், என்னென்னலாம் செய்வேன்றதை தான் இந்த விலாகில் பார்க்குறேன். ஊருக்கு போகிறதுக்காக திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒன்ஸ் ஒரு தடவை இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணிக்குவேன். அதுக்கு நான் ஒரு குட்டி டைரியில் எப்போயுமே என்னென்னலாம் எடுத்து வைக்கணுன்றதை எழுதி வச்சுருப்பேன். அதை பார்த்தா ஒன்று ஒன்றா எடுத்து வைப்பேன். ஏன்னா குழந்தைய வச்சுருக்கனால நம்ம எல்லாமே தேவைப்படும். அதனால் நான் ஒரு டைரி போட்டு அதில் எழுதி வச்சுருப்பேன். இப்போ பனிக்காலன்றதுனால சொட்டரும் போர்வையும் ரொம்ப முக்கியம். அதனால் அதை நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருவேன். அப்புறம் ஃபோன் சார்ஜரு இந்த மாதிரி குட்டி டைரியில் போட்டு எழுதி வச்சுருப்பேன். இதை பார்த்தா எடுத்து வைப்பேன். அப்போ தான் நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் உடனே பேக் பண்ண முடியும். இல்லைன்னா ஏதாவது ஒன்று மறந்துகிட்டே இருப்போம். எப்பயுமே என்னோடய ஹேண்ட்பேக்கில் இருக்கும் அந்த டைரி, ஒரு ஆதார் கார்டு எப்பயுமே நான் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறது. இது பால்கோவா ஊருக்காக வாங்கிட்டு போகிறோம். ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினது தான், நல்லாயிருக்கும். இது ஊருக்காக பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு காலையில் டிஃபன் வேலையை முடிச்சிடலாம். அன்றைக்கி கொஞ்சம் காய்கறி இருந்தனால எல்லாத்தையும் போட்டு குருமா மாதிரி வச்சுருந்தேன். கொஞ்சம் மாவு இருந்தது. அன்றைக்கி காலையில் தான் தோசையும் குருமாவும். ஊருக்கு போகிறனால ஃப்ரிட்ஜையும் ஆஃப் பண்ணி போட்டுருவேன். இது 5 நாள் இருக்கனால நம்ம வேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் ஆஃப் பண்ணிடுவேன். ஒரு நாள் 2 நாள்லாம் ஆஃப் பண்ண மாட்டேன் ஃப்ரிட்ஜு. அதனால் காலையிலே ஃப்ரிட்ஜில் உள்ள எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சாச்சு, மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும். இப்போ ஆஃப் பண்ணி போட்டுட்டு நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் உள்ள எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இப்போ ஐஸ் கட்டி எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும். இப்போ இதோடையே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஈரத்தோடையே மூடிட்டு போகும்போது ஃப்ரிட்ஜ் ரொம்ப கருப்பாயிரும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ் வராது. இதை மெயின்டைன் பண்ணுறதை வச்சு தான் நமக்கு ஃப்ரிட்ஜ் எப்படி எத்தனை நாளைக்கு வச்சுக்கிறோன்றது இருக்குது. ஐஸ் கட்டி ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. எல்லாத்தையும் எடுத்து போட்டு நான் ஒரு துணியை வச்சு துடைச்சிருவேன். ஈரத்தெல்லாம் காலையிலே அமர்த்தி போட்டு அந்த ஈரத்தை எல்லாத்தையும் துடைச்சிட்டு ஃபுல்லாக ஓப்பன்லேயே இருக்கும் ஃப்ரிட்ஜு. நம்ம சாயந்தரம் தான் ஊருக்கு போக போகிறோன்றனால ஈவினிங் போகும்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு போனால் போதும். அதுக்குள்ளே அந்த காற்றுலேயே அப்படியே வளர்ந்துடும். கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் அது நம்ம ஊருக்கு போயிட்டு பார்க்கும்போது அது அப்படியே ஃப்ரிட்ஜில் அப்படியே கருப்பாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் ஊருக்கு போகிறவங்களுக்கு இந்த டிப்ஸு யூஸ் ஆகும், ஃபாலோ பண்ணுவேன். இதை அப்படியே காய விட்டுருவேன். ஓப்பனில் இருக்கும். ஈவினிங் போகும்போது க்ளோஸ் பண்ணிட்டு போனால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.